மலையா மக்களிக்கும் வீரமலே. ஆமா, நீதி இளம்பாடி நேர்மையுள்ள மோலிப்பள்ளி. மோலிப்பள்ளி எல்லை விட்டு எங்க அண்ணாதி என்னெல்லாம் திரும்பும் அண்ணா. அண்ணன் மகன் கதை அழகுடனே யான் பாரு. ஆமா, வாரும் கணபதியே வாக்களிப்பாயே சரஸ்வதியே நாயகமே அனைமோனையா உங்க நாயகமே உங்கள் நாயகமே அனைமோனே உங்கள் நாயகமே வித்தைக்கு வல்லோவானையே விவரம் கோருவாரே உங்க நாயகமே சண்முகநாதர உங்க நாயகமே வித்தைக்கு வல்லவரே விமலன் கூவாளரே உங்கள் நாயகமே அனைமோனே உங்கள் நாயகமே ஐந்துகாரத்தோனே யானை முகத்தோனே ஐந்துகாரத்தோனே யானை முகத்தோனே உங்க நாயகனே சண்முகநாதர உங்க நாயகனே ஐந்தகாரத்தவனே அண்ணனை மோகத்தோரையா ஐந்தகாரத்தவனே யான மோகத்தோரே உங்கள் நாயகமே அனைமுகனே உங்கள் நாயகமே காலில் சேரு சாரங்கை கலகலாம் என்றேனாவே காலில் சேரு சாரங்கை கடகளோடு தீரவே கலகம் மாறி கூறாதிய உலகம் மோளை தீராவே உங்க நாயகமே சண்முகநாதர உங்க நாயகமே காலில் தீர்சாலங்கே கடகளோடு தீரவே காலில் தீர்சாலங்கே கலகலாம் என்றேனாவே கரகம் மாடி கோயில் உலகம் ஓடி தீரவே உங்கள் நாயகமே அனைமோகனே உங்கள் நாயகமே எல்லுக்குள் எண்ணெய் ஓலையை எங்கும் நிறைந்தோவானே எல்லுக்குள் எண்ணெய் ஓலையை எங்கும் நிறைந்தோவானே ஏழைக்காரல் ஊரியே வந்து இறங்கிறோமாய் உங்க நாயகமே சண்முகநாதரா உங்க நாயகமே எல்லுக்கோள் என்னை ஓலைய எங்கும் நேர்ந்தே தேவா எல்லுக்கோள் என்னை ஓலைய எங்கும் நேர்ந்தே தேவா உங்கள் நாயகமே அனைமோகனே உங்கள் நாயகமே முத்தாரம் தன் நாடக மேதையிலே அம்மா உனக்கு முப்பதாண்டிக்கிற நோகம் அம்மா தளர்ந்தன் மேடக வீதியிலே தயாரித்து முப்பதாடிக்கிற கம்பம்மா ராதாகோலங்கோலி கூவுது சாமி அந்த சாமி வர்ற நேரமாகுது பிரபாரம் கோடி ஊரே மாவட்ட சாமி வர நேரம் ஆகுதே வெள்ளியோ தையோமாகதே பண்டரவல்லியும் நேரத்தால் சொல்லப்பா எங்காலாகதே வெள்ளி உதயம் ஆகுதே அன்றாட வெள்ளி நேரத்தில் சொல்லப்பா எங்காலாகுதே தாயாரை போலோருவே என் மனைவியா வேணும் என்று தாயாரை போலோருவே என் மனதியா வேணும் என்று தன்னித்தாடன் தானிலே அமர்ந்தோமே நாயோகமே உங்க நாயகமே சண்முகநாதா உங்க நாயகமே தாயாரை போலோருவன் மனதியா வேணும் என்று தாயாரை போலோருவன் மனைவியா வேணும் என்றே கண்ணித்தாரம் தானிலே அமர்ந்த விநாயகரே உங்கள் நாயகமே அனைமோகனே உங்கள் நாயகமே இந்த பிரகாரம் தானே 30 தேவரும் 40 தீசமார்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரவளத்தையும் அல்ல இப்ப இந்த முகம் நாங்க முக்கால் வளங்கள் வந்து முடி வணங்கி தெண்டாலிட்டோ உன்னை வந்தி எல்லோ உண்பாதோ இந்த பிரகாரம் தானே எங்க வளநாட்டுக்காரன் பிறகுன்னா பெருங்குடியார் நித்தம்மாயிரம் பிளவுறக்கு நீதியுள்ளோம் வேலைக்கு அதிபதியான வேந்தன் குல ராஜ மன்னன் எங்க பொன்னரு சங்கருமே அசாமி போர்க்களத்தே அண்ணன்மார் சாமிகளுக்கு எதிரியே
இல்லை என்று எண்ணி இருக்கு அடேங்கப்பா. மரியன் சங்கவெல்ல கும்பன் வேப்பல கும்பன் விருது பெற்றாளாவோ தன்னன் தனியன் தனிக்காட்டு கும்பனானது எதிரியாக வந்து 60 வல்லம் காணி 70 வல்லம் முஞ்சு மேலமலை தனிமாட்டமானது பண்ணி விட்டு நந்தாவளத்தை எல்லாம் அழைத்து விட்டு பன்றியானது வந்து வெள்ளவளத்தடிய கருமலை கிதுவள போல பன்றியானது விடுத்திருக்கிறது. நாட்டு மக்கள் யாவர்களும் வெள்ளாங்குளம் காடும் நெல் அறுவடைக்கு போகின்ற பொழுது வயக்கால் அடிமாட்டமாக இருக்குது என்று சொல்லி முறையிட்டார் பொன்னாமல சாமி இடத்திலே. பொன்னாமல சாமி நூறாமானது ஓட்ட பிரகாரம் ஆண் கூலி 5 வல்லம் பெண் கூலி 3 வல்லம் சோடிக்கு 8 வல்லம் சொல்லி அளந்து கொடுத்து விட்டு ஒரு சீக்கிரமாகத்தானே காரா பரட்சி வெற்ற காரடியன் வீரபாகன் பொங்க பரட்சி வெற்ற குணமாத்து வீரபாக சாமிகளை கூப்பிட்டு அப்பா வீரபாகு ஒரு சீக்கிரமாக நெக்கத்தரவு வேறோடு மீதிகளே சென்று தண்ணிகளே தாரைகளுக்கும் தலையேறி மகன் மச்சக்கோள் சின்ன அணையும் தங்கமுத்து தேவந்தனை அழைத்து வந்து என்ன சொல்லி யாரை எடுத்து பார்த்துட்டு பாப்போம். போயிட்டு வா. தன்னே நல்ல நல்லா தானே நல்லா வீரமாக கூப்பிட்டு அழைக்கிறான். எனக்கு ஐயனே யாரோ சத்தம் போட மாட்டிருக்குது. இன்னைக்கு என்னமோ எப்பவும் இல்லாத இன்னைக்கு என்னமோ சும்மா சரசு சரசுன்னு கிடக்கும். அண்ணாடு காவேரி காவேரி பாரு சரசு அப்படிங்கிற இல்ல இல்லையா இருக்குது. வெடியாதுக்கு முன்னா நம்ம வீட்டுல ஐயோ ஐயோன்னு சத்தம் கேக்குது. ஐயோ ஐயோ யோ யோன்னு யாரா போயிட்டாங்களா? யோ யோ அப்படின்னா கடங்காரராட்டு இருக்குது. ஏங்க ஐயனே கடங்காரரா இருந்தா இப்படின்னு சொல்லி நானா இல்ல ஆம்பளை தலையர் கீழே வாழ ஆடலாமா? எனக்கு இன்னும் வேலை இருக்குது. அடுப்புல பால் இருக்குது. அடுப்புல பொங்கி போயிரு. நீங்க என்ன ஏற்றி பாருங்க. ஏங்க ஐயனே எங்க ஊர் எப்ப தாள் போட்டுட்டே இருக்கு. வா வா சாம்புகா பார்த்தா 2 பழமா பேசின ஆயாகட்ட. நல்லா என்ன ஊர் தாள் போட்டுங்களா? நல்லா இரு நல்லா இரு 4 நாளைக்கு நல்லா இரு. அதுக்கு மேல நாசமா போங்க. இல்ல நல்லா நல்லா இரு. என்ன பண்றீங்க? இந்நேரத்துக்கு கூட தாள் போட்டு அப்பதான் வந்தேன். 2 சோறு பழைய சோறு குடிக்கலான்னு குடிச்சேன். அப்புறம் ஆயாட்ட ஒரு 2 பழம பேசினேன். அது போல ஐயோ ஐயோன்னு நீ வந்துட்ட. அரே அரே சாம்புகா அரே கதவை நீக்கி கிடந்தா இந்த குப்பையை ஓட்டு கூட கிடந்தது கூட்டுனா காட்டுக்கு அது ஒரே பக்கமா போகுது. ஓஹோ கதவை சாத்தினாட்டே அங்க ஊட்டிட்டு வர முடியும். அதுவே சாத்த மாட்டோம். அந்த தோழி என்னன்னு சொல்லுனே அதையெல்லாம் யாரு கேட்டா? நான் வந்து உலக மலைக்கு முக்கற ஓன்னு சொல்லி அதனாலதான் கேட்டேன். அது உங்களோட கேரம். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மலைக்கு நிக்க எழுதிக்கிட்டு பாரு. ஐயனே அதுல வாருங்க. எதுல நீங்க வேற கெட்டிக்கார தாரை எடுக்கிறதுல கூட வேற ஏதாவது வேற கரைக்கு வந்து இதுல கெட்டிக்கார வேற நீ எனக்கு இன்னும் சும்மாவே இருக்கிறீன்னு நம்மளை தேடி வருது பாரு. என்னன்னு முதல்ல தெரிஞ்சுதா? ஒண்ணுமே வேணா வருது பாரு. நல்லதா கெட்டதான்னு என்ன தெரியும்? போய் என்னன்னு கேட்டு பாருங்க. தாரி எடுக்கிறது எப்படின்னு உனக்கு தெரியுமா? நான் எடுப்பிடல தாரை. ஐயனே
கொண்டாட்டி பார்த்தா வெளியே வரவே மாட்டீங்க. அடே இன்னும் பேசிட்டு புடிச்சிட்டு ஒரு வளம பேசிக்கிட்டு இருந்தோம். நீ வந்து ஏன் கையில ஆனா வயசாகி இருந்தா கூட கவனிக்க மாட்டாங்க. எங்களுக்கு இப்பதான் ஆடி வந்தா 18. அதனால ஐயோ எங்க பாப்பா இப்ப பேசாம நீ எப்ப பேசுறது? பொழுதோட வாத்தா அவ்வளவு அழகா இருப்பா. பொழுதோட ரெடியா நான் பார்க்க மாட்டேன் போயிடுவேன். அழகு அப்படி ஐயனே ஓ, அதுல பாருங்க உங்களுடைய பேர் வாங்கி கிடக்கு பேரு. ஆமா பேர் நிறைய வாங்கிருக்கு. அதனால பொன்னாமலை சாமி நம்மளை கையோட 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 அழைச்சிட்டு வர சொன்னாங்க. வேணுங்கோ இருக்குது. ஒரு தப்பு பண்ணுவீங்களா? கை வலிக்குதானே இருக்குது. வெள்ளாங்குளம் காட்டில 60 வல்லம் காணி 70 வல்லம் முடிஞ்சு அதிமாட்டமா இருக்குது. என்ன வந்து அழைச்சதோடு தெரியல. சரி அதனால உங்க வீட்டுக்காரர் இருக்கிறத முட்டக்காரமா தார. ஆமா அதனால ஐயா கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? வெள்ளாங்குளம் காட்டு என்னங்க களவு போயிருந்தாலும் பட்டையில் ஆடு போனாலோ காட்டுக்குள்ள ஒரு பொருள் போனாலோ காரை எடுத்தா யாரு வந்தாங்க எங்க போகுதுன்னு தெரிஞ்சு போகும். எப்பவுமே எங்க வீட்டுல அவையத்தான் கூட்டிட்டு போய் எடுப்பாங்க தாரை. ஆமா எடுக்கிறத முண்டக்காரர். ஆமா கூட்டிட்டு போ நல்லா எடுப்பாரு. முதி மேல முதி வச்சு முள்ளு மேல இந்த அறை எடுப்பேன். முதி மேல முதி வச்சு முள்ளு மேல இந்த அறை எடுப்பேன். நட மேல நட நடந்து தண்ணியில இந்த அறை எடுப்பேன். ஐயனே வாங்க போலாம் போலாம். உங்களது எங்க மச்சக்கோடு இருக்குது. இருக்குதுங்களா? இருக்குது. எனக்கு 60 வல்லம் காணி 70 வல்லம் முன்ஜவியானது நெல்ல விளந்து நீம்பூத்து கிடந்தது. சம்பளம் தலசாஜி சுவாமி. அதுக்காக போய் பார்த்தோம் ஆடம்பகரோடு. இல்லையா ஒன்னைக்கானமா செவச்சவனு கிடக்குது மாதிரி காட்டுக்குள்ள. இது என்ன இப்படி வந்து பண்ணி இருக்கு? ஏழு கையில உங்களது வச்சு எடுத்து பாருங்க அளவு. ஏறி ஏறி வா. என்னமே மூளைக்கு மூளை போய் பாக்குறீங்க. நல்ல ஏறு காயிலே ஏறி வா. அவசரம் பண்றது ஓடுறது. அளவு போல மறந்துட்டு வந்துட்டாரு. அதுக்கே ஊட கட்டுது. இது 20 தேடி பார்க்கணும். ஐயே புறவாள வாரம் கோமணம் வந்து போச்சு கலக்கட்டுக்கு. ஏன்டா ஐயனே ஓடு ஓட பட்ட பாக்குறது.
தண்ணிக்குள்ளையா கல்ல போட்டு பாக்குறாரு. ஏனுங்க இதெல்லாம் 1000 வெள்ள பூமி அக்கறை வெள்ளஞ்சியுமே என்ன வந்து அழிச்சிருக்கு தெரியுமா? இல்ல என்ன வந்து அழிச்சிருக்கு தெரியுமா? என்ன அழைச்சிருக்கு கொசுவா? இல்ல தெரிஞ்சிருந்தா உங்களையே கூட்டிட்டு வராங்க. இல்ல எதுக்கு 4 பேரை தேடி பார்த்தா தானே தெரியும். முழோச்சு கொசு பறந்து போகுது. இது என்ன வந்து அழிச்சிருக்கு தெரியுமா? இது இது எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். ஒண்ணுமே தாரை காணும். எனக்கு ஒண்ணு உறக்குது. இன்னுமா யோசனை. இந்த வெள்ளாங்குளத்து ஏரி மேல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தாரை இருந்தாலும் இருக்கு, இல்லாட்டியும் இருக்கு. மேல ஏறுவா. இங்க ஊர சண்டைக்கு நல்ல தெரியுது. அடே ஒடிஞ்சு போயிடுவான். வா அப்படி என்று மச்சக்கோள் சின்னான் தானே. சரி வெள்ளங்கோளோ தேடி எல்லோ மச்சக்கோள் சின்னான் அந்த பொன்னேரி மேடுதடி பொன்னேரி சின்னான் மச்சக்கோள் சின்னான் மேடுதடி வா போடவே வா. எங்கடி பாக்குறதுக்கா சேர் அதிகமா போக மாட்டிருக்குது. ஒரு தேர் ஏரி மேல போய் பாருங்க. வாங்க தெரிஞ்சு போச்சு. என்னங்க இங்க வா இங்க வா சாமி இங்க வா. கண்டுபிடிச்சு போட்டேன். என்னங்க தாரை வட்ட வட்டமா இருக்குது. ஆமா இதுதான். இது வந்து தான் அழிச்சு இருக்குது. இது வந்து தாரையா? இந்த தாரை என்ன தெரியுமா? இது என்ன தாரை தெரியுமா? நமக்கு தெரியாது. இது ஒல்லு, இது உலக்க. நல்ல ஆளியா கூப்பிட்டா சாம்புகா. ஓ மின்னத்தாங்காலத்தார ஒல்லுவோ ஒல்லுத்தார போல இருக்குது. பெருங்குளாமத்தார உலக்கத்தார ஒல்லு உலக்கதான் வந்து அழிச்சிருக்கு. ஒல்லுக்கு வாய் இருக்குதா இல்ல உலக்கம் வந்து காட்டுக்குள்ள மேயுமா? இது வரைக்கும் இப்படி ஒரு மிருகத்தையே பார்த்ததில்லை. இவ்வளவு பெரிய தாரம் இருக்குன்னு சொன்னா ஐயா பொட்டாட கவ கொடுப்பது தெரியாது. என்னோட மச்சக்கோள் வச்சு பார்க்கும்போது ஒல்லு உலக்கதான் வந்து அந்த மாதிரி பூமியை அழிச்சிருக்குது. தாரை பெருசா இருக்குது, அச்சோட தாரை இருக்குது. ஆமா. ஆனா இதனால் இதுவரைக்கும் அப்படி ஒரு மிருகத்தையே பார்த்ததில்லை. இல்ல நாங்க தாரைய பாக்குற போது ஒண்ணு போல இருக்குது. ஆனால் பின்னால பாக்குற போது உலக்க போல ஒரு தாரி இருக்குது. ஒண்ணு உலக்கை போல தாரி இருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய மிருகம் எதா இருக்குமோ தெரியலையா? ஆனையா இருக்குமா? பூனையா இருக்குமா? பூனை வந்திருக்குமோ? சின்ன மனுஷன் பூனைத்தான் இருக்குமா? அதான் கேட்டேன். இல்ல கோடன்னு சிறுசா இருக்குதல்ல, அது வந்திருக்கேன். அது உலக்கையாட்டு தெரியுது. குட்டியா இருக்கு கோடை வந்தது. சரி போய் சொல்லிடலாம். எதற்கு வாங்க போய் பார்க்கலாம். அப்படி என்று நான் சிவகமாக தேடி பார்க்கின்ற பொழுது அந்த வெள்ளாங்குளத்து ஏரி மேல வட்ட வட்டமா தாரை இருக்கிறது. எல்லாம் பார்த்து விட்டு ஒரு சீக்கிரமாக வீரமாக சாமி மச்ச கொளுச்சுன்னான் தானே நாடு தேடி எல்லாம் வர்றாங்க. வருகின்ற பொழுது தண்டுவளத்தை கருகாமையில மரம் உள்ளு கிடக்குது. அரண்மனை உள்ளும் அரண்மனை உள்ள அந்த கிடக்கையில கபாரி மத்த கோழி சொன்னாங்க. இரு பார்த்துட்டு வாரு என்று சொல்லி வெள்ளாங்குளத்தில் இருந்த அளவு தாரையும் இங்க வந்து வச்சக்கோளம் வச்சு பார்க்கையில உள்ளத்தாரை சரியா இருக்குது அளவு. ஆமா அப்பதான் தெரியுது இது உள்ளத்தார வேலையில. அப்பவும் எனக்கு தெரியும் பார்த்துக்கோ என்று சொல்லி உள்ளத்தாருன்னு சொல்றாங்க. ஏனுங்க உள்ளத்தாருன்னு சொல்றீங்க, அளவு ரெண்டு சரியா இருக்குன்னு சொல்றீங்க. உள்ள வந்து காட்டுக்குள்ள மேயுமா? இல்ல உனக்கு வாய் இருக்குதா? வாய் இருக்கு. நடந்து போற கால் இருக்குதா?
வாய் இருக்குதுங்க. நான் சொல்றது பொய்னா 18 பாளையம் 51 கிராமத்திலே ஏழை எளிய மக்கள் கற்றுக்கொள்ள ஆசா இருக்கிற அத்தனை பேர் தூட்லி ஒரு உலக்கை இருக்குது. எல்லாம் வந்து வெள்ளாங்குளத்துல மேய்ஞ்சி அலிமாட்டம் பண்ணும்போது அரமனை ஒண்ணு இடத்தோட இடம் சேரணும்னு அரமனை ஒண்ணு உலக்கையும் போயிருக்குமுங்க. மேய்ஞ்சிருக்குது. சரி, பரவாயில்ல, வாங்க போய் சொல்லலாம் பொன்னாமலை சாமி இடத்துல என்று சொல்லி வச்சக்கோள் சின்னானும் வீரபாக சாம்புகனும் ஒரு சீக்கிரமாக அளவை எடுத்துட்டு வடநாட்டு மாளிகைக்குள்ள வருகிறாங்க. இது கண்ட பொன்னாமலை சாமி, அப்பா வச்சக்கோள் சின்னா அரசே, வெள்ளாங்குளம் காட்டுல போய் தாரை எடுத்து வந்தாயா? எடுத்தவங்க எடுத்தவங்க. என்ன மிருகம் வந்து மேய்ஞ்சது? என்னங்க? என்ன மிருகம் வந்து காட்டுக்குள்ள மேய்ஞ்சது? ஆமாங்க அவனுக்கு தெரியுமுங்க. ஆமான்னு சொல்றோம். ஆமாவா? இல்லைங்க, இல்லையா? நான் அளவு எடுத்துனுங்களா, அப்புறம் தாரை இருந்ததுங்க, தாரையும் அளவு எடுத்துனுங்க, அப்புறம் சொன்னனுங்க. ஆமாங்க, சரியா இருந்ததுங்க அளவு. சாமி, ஏப்பா மச்சக்கோள் சின்னா, என்னங்க? வெள்ளாங்குளம் காட்டுல வந்து என்ன மிருகம் வந்து மேய்ச்சது? தங்கள் இடத்துல பயந்து சொல்லட்டுமா பயப்படாம சொல்லட்டுமா? தைரியமா சொல்லு. தைரியங்களா? சாமி, நம்ம வடநாட்டுல வயல் வன்மையெல்லாம் அழிச்சு அலிமாட்டம் பண்ணுறது ஒல்லு உலக்கையும் போய் அழிச்சு போட்டுதுங்க. ஏண்டா ஒல்லைக்கு வாய் இருக்குதா இல்ல உலக்க வந்து காட்டுக்குள்ள மேயுமா? வடவா அப்படின்னு சொன்னானுங்க. அதேதான் மேய்ஞ்சி ஓடுது. ஆமாங்க சாமி, ஒல்லைக்கு வாய் இருக்குதா? வாய் இருக்கு. உலக்க வந்து காட்டுக்குள்ள மேயுமா? வாய் இருக்குதுங்க. அதை உன்னால நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பாக நிரூபிக்க முடியும். உத்தரவு கொடுத்தால் நான் நிரூபிக்கிறேன். எங்க? அரசே, பொன்னாண்டவரே, அனைத்து ஊர் உலகத்தில் இருக்கிற உள்ளுலகத்தை எல்லாம் வந்து வயக்காட்டு அலையும் போது ஏன்னா எனத்தோட சரி நம்ம அரமனை கொள்ளும் போயிருக்கோமுங்க. உன்னால நிரூபிக்க முடியுமா? முடியுமுங்க. அரமனை கொள்ள எடுத்து போட்டுங்க, சாப்புங்க, இதை ரெண்டா உடைக்க சொல்லுங்க. நைட்டு தின்னுட்டு வந்த நெல்லு செரிக்காம இருக்குமுங்க இந்த செக்கில். ஓஹோ, ரெண்டா உடைச்சு பார்த்தா நெல்லு இன்னும் செரிமானமாக. ஏன்னு கேட்டா மரம் ஒண்ணுல வெப்பம் இருக்குது. அத நெல்லு குத்தி நெல்லு போய் அந்த வெப்பல போய் செருமிச்சு கிடக்குது. அந்த நெல்லுங்க பூரா சிந்தி சுத்தி வர பூரா கீழே நெல்லு கிடக்குது. அப்ப மச்சக்கோள் சின்னான் வந்து, என் ஜாமி 4 படி நெல்லை போட்டு குத்துனா 2 படி அரிசி தான் ஆகுது. 2 படி நெல் இந்த உள்ளு சாப்பிட்டு போடுது, அளவு குறைஞ்சு போகுது இல்லைங்க என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அந்த மரம் ஒண்ணும் இல்லை. சாமி, வாய் இருக்குதான்னு கேட்கறீங்க கமானே. ஆனால் காராளன் வேலை சொன்னால் கல்லும் அருளாகும்னு சொல்றாங்க. அது போல தாங்களுடைய ஆட்சியிலே தாங்களுடைய வேலை சொல்லும் போது ஒரு சமயம் அப்படி போயிருக்கும் பார்த்துக்குங்க. அதே மேய்ஞ்சிருக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அளவு சரியாக இருக்குன்னு சொல்றேன். நம்மளுக்கு ஒரு போதாத காலமாட்டு இருக்குது என்று சொல்லி அப்போ வீரபாக சாம்புகளை கூப்பிட்டு, அப்பா வீரபாக சாம்புகா, இந்த 32 வாழையங்கள் தண்டோராமானது போட்டு உள்ளை எல்லாம் காடி எடுத்து சங்கிலியானது போட்டு சங்கவனத்தில் கொண்டு வந்து பூட்டி வை என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார் பொன்னாமலை சாமி. அதன் பிரகாரமே வீரபாக தண்டோராமானது போட்டு இந்த 32 வாழையத்தை உள்ளே எல்லாம் கொண்டு வந்து சங்கிலியானது கொண்டு வந்து காடி எடுத்து சங்கிலியை போட்டு போட்டோம். சங்கவனத்துல கட்டளை போட்டிருக்குது ஒன்னு. ஏன்னு கேட்டா தகவல் தெரியாம இருக்குது என்ன மிருகம்னு சொல்லி இப்படி எல்லாம் பொன்னாமலை சாமியாம் அவர்கள் நாட்டுக்குள் விசாரணையானது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது மிருகத்தை பார்த்தீங்கன்னா தகவல் தெரியுமான்னு. இப்படி இருக்க அந்த ஒரு நாள் கழிச்சு மறுநாள் தினத்துல தானே கிழக்க நல்லா நாட்டில் கிழக்க நல்லா